லஷிகாவின் ஆன்மீக விழிப்பு 5 படிகளில் உன்னத ஞானம். எங்கோ நம்முள் ஒரு சக்தி தூங்கி கிடக்கிறது. அந்த சக்தி விழித்தெழுந்தால் நமது வாழ்க்கையே மாறிவிடும். இது சாதாரண கதையல்ல. இது லஷிகா என்ற ஒரு பெண்ணின் ஆன்மீக பயணம். அவள் எப்படி தன்னை அறிந்து உலகத்தை புரிந்து உண்மையான விழிப்பை அடைந்தாள் என்பதுதான் இப்போது நீ கேட்கப் போகும் கதை. ஒருநாள் லஷிகா கண்ணாடி முன் நின்று பார்த்தாள். அவள் முகத்தை மட்டுமல்ல, உள்ளுக்குள் மறைந்திருந்த பயங்கள், குறைகள், திறன்கள் அனைத்தையும் தெளிவாக கண்டாள். அவள் மனதில் ஒரு முடிவு எழுந்தது. விழிப்பை அடைவது சாத்தியம். நான் அதை நிச்சயமாக அடைவேன். இதுவே அவளுடைய முதல் படி, தன்னை அறிதல். எந்த பெரிய மலையையும் ஏற வேண்டுமெனில் முதலில் அந்த மலையை ஏறப்போகும் மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவள் உலகில் வெளியேறினாள். ஒரு மாயக் கண்ணாடி போல அவள் கண்களில் தெளிவு தோன்றியது. மனிதர்கள், இயற்கை, நிகழ்வுகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய செயல் உலகை எப்படி மாற்றுகிறது, உலகம் அவளை எப்படி வடிவமைக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டாள். இதுவே ஆன்மீக விழிப்பின் 2வது படி, உண்மையை உணர்தல். ஆனால் அந்த தெளிவு பழைய காயங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. லஷிகா அவை அனைத்தையும் மறைக்காமல் குணப்படுத்தத் தொடங்கினாள். அவள் மன்னித்தாள், விடுவித்தாள், தன்னையும் பிறரையும் குணப்படுத்தினாள். ஒவ்வொரு காயமும் இப்போது ஒளிபுகும் ஜன்னலாக மாறியது. இதுவே 3வது படி, குணப்படுத்தல் மற்றும் வளர்ச்சி. அவளுடைய பயணத்தில் ஒரு கட்டத்தில் உடலும் ஆன்மாவும் இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியத்தை அவள் உணர்ந்தாள். அவள் உடலை இயக்கம், சுவாசம், உணவு ஆகியவற்றின் மூலம் பேணினாள். ஆன்மாவை தியானம், அமைதி, பக்தி ஆகியவற்றின் மூலம் வளர்த்தாள். இதுவே 4வது படி, உடல் மற்றும் ஆன்மாவின் சமநிலை. இறுதியில் லஷிகா மலையின் உச்சியை அடைந்தாள். ஆனால் அது முடிவல்ல. அங்கிருந்து ஒரு புதிய பாதை தொடங்குகிறது. ஆன்மீக விழிப்பு என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இப்போது அவள் எவ்வொரு செயலும் விழிப்புணர்வோடு செய்கிறாள், உலகத்தை மாற்றுகிறாள். இதுவே 5வது மற்றும் கடைசி படி, அடைவு மற்றும் செயல்பாடு. இதுதான் லஷிகாவின் ஆன்மீக பயணம். 5 எளிய படிகளால் உருவாகும் ஒரு ஆழமான மாற்றம். நீயும் விழிப்பை அடைய விரும்புகிறாயா? அப்படியானால் பா என்று நினைவில் கொள். பி ப்ரிப்பேர், தன்னை தயாரித்தல். யூ அண்டர்ஸ்டாண்ட், உண்மையை புரிதல். ஏச் ஹீல், குணப்படுத்தல். பி பேலன்ஸ், சமநிலை. ஏ அரைவ், அடைவு மற்றும் செயல்பாடு. ஒவ்வொரு நாளும் இதை நினைத்தால் உன் ஆன்மா மெதுவாக விழித்தெழும்.